என்னடா மல்லிகை கடையில் அரிசி கடையில் இருக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் சாம்பிள் எடுத்து வெளில வச்சுருக்கீங்க? என் அன்பு வணக்கம். இட்லி தோசை இதே மாதிரி ஒரே மாதிரி சாப்பிட்டுட்டே இருந்தோம்னே, இது தோசை தான், ஆனால் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான, ரொம்ப சக்தியான, டேஸ்டியான ஒரு தோசை. எல்லாம் ரெடியாக இருக்குது, பார்த்துலாமா? ஊட்டியில் போய் நம்ம தேடி அதை கரெக்டான தேயிலையாக பார்த்து அதை டேஸ்ட் பண்ணி அந்த மாதிரி கரெக்டாக பார்த்து தேர்ந்தெடுத்து டீ இலைகளில் தூள்களை எல்லாத்தையும் கரெக்டான ப்ரொப்போர்ஷன்ஸில் பர்ஃபெக்டாக மிக்ஸ் பண்ணி பண்ணது தான் இந்த எஸ்ஆர் நேச்சுரல் டீ. ஃபைன் பிளெண்டட் ஆன ஒரு டீ ஆர்டர் பண்ணுங்கள், இப்போவே ப்ளேஸ் பண்ணுங்கள். ஒரு டம்ளர் இட்லி அரிசியை நான் அளந்து வச்சுருக்கேன், அதை நான் எடுத்து சேர்த்துக்கிறேன். 1/4 டம்ளர் கருப்பு உளுந்தையும் நான் சேர்த்துக்கிறேன். அதோட 1/4 டம்ளர் நான் தோரம் பருப்பையும் நான் சேர்த்துக்கிறேன். 1/4 டம்ளர் நான் சிறுபருப்பும் எடுத்துக்கிறேன். அதோட 1/4 டம்ளர் நான் பச்சை வேர்க்கல்லையும் நான் சேர்த்துக்கிறேன். 1/4 டம்ளர் பச்சை பயிரையும் நான் சேர்த்துக்கிறேன். 1/4 டம்ளர் நான் கருப்பு கொண்டக்கடலையும் நான் சேர்த்துக்கிறேன். அதோட வெள்ளை கொண்டக்கடலையும் 1/4 டம்ளர் நான் சேர்த்துக்கிறேன். 1/4 டம்ளர் நான் ராஜ்மாவும் நான் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டம்ளர். ஒரு வாட்டி வாஷ் பண்ணினா போதும், அதில் தூசி ஏதாவது இருந்தால் அது ரிமூவ் பண்ணிக்கிறதுக்கு. அதுக்கப்புறமா தண்ணி கொஞ்சம் நிறையவே ஊற்றி வைங்க, அப்போ தான் அது ஊறி நல்ல மேலே வரைக்கும் வரும். ஸோ தண்ணி நிறைய ஊற்றிக்கோங்க. இது 8 ஹவர் நல்லா ஊறினா தான் நல்லா ஈஸியாக அரைப்படும். இப்போ ராத்திரி காலையில் வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, ரெடி. நைட்டெல்லாம் ஊறி எப்படி இந்த கடலை கொண்டக்கடலைலாம் எவ்வளோ பெருசாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஊறின தண்ணியை நல்லா இருத்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு இதை நாம் கிரைண்டரில் போட்டு நாம் அரைச்சிக்கலாம். இருபது மிளகையும் 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தையும் நான் சேர்த்துக்கிறேன். மிளகு சீரகமும் இதில் சேர்த்தாச்சு. ஸோ இது ரொம்ப நேரம்லாம் ஆகாது இது அரைகிறதுக்கு. ஸோ கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கிட்டால் போதும், நிறைய தண்ணி தேவைப்படாது. இது ஆல்ரெடி ஓவர் நைட் ஊறி இருக்கிறதுனால ஈஸியாக இது அரைஞ்சிரும். ஸோ இது வந்து 2 ஆப்ஷன் உங்களுக்கு இருக்குது. நல்ல நான் ரெகுலர் தோசை பேட்டர் மாதிரி லேசாக நரன்னு அப்படின்னு நீங்கள் அரைக்க முடியும். இல்லை லேசாக நரன்னு திக்காகவும் பேட்டரை நீங்கள் அரைச்சி அடை தோசை மாதிரி சுடலாம். ரெண்டுத்துக்குமே இது ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம பேசிகிட்டு இருக்க சமயத்துலேயே பாருங்கள், இது ஆல்மோஸ்ட் அரைஞ்சிருச்சு. இந்த மாதிரி பாருங்கள், நல்லா அரைஞ்சிருச்சு. இந்த மாதிரி பதத்திலே இது வந்துருச்சுன்னா நம்ம இப்போது இதை எடுத்துக்கலாம். எடுக்கிறதுக்கு முன்னாடி உப்பை போட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ காரத்துக்கு எஸ்ஆர் மிளகாத்தூளை சேர்த்துக்கிறேன் 1 டேபிள் ஸ்பூன். அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் எஸ்ஆர் காஷ்மீரி சில்லி பவுடரையும் நான் சேர்த்துக்கிறேன். எனக்கு மிளகாத்தூள் போட வேண்டாம் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, நீங்கள் அரைக்கும் போதே நீட்டு மிளகாவை 8லேருந்து 10 உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி போட்டாலும் சரி, அப்படி போட்டாலும் சரி, உங்களுக்கு எப்படியும் டேஸ்ட்டு சேம் தான். ஸோ இதே மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். காஷ்மீரி சில்லி போடுறது மூலிமா கலர் நல்லா வைப்ரண்ட்டாக வரும். நீங்கள் காஷ்மீரி ஹோல் சில்லியும் நீங்கள் போட்டு நீங்கள் அரைச்சிக்க முடியும். இப்போ நான் தண்ணி ஊற்றி இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் அடை தோசையாக பண்ணுறதுனால நான் இந்த கன்சிஸ்டன்சியில் நான் எடுத்துக்கிட்டேன். நல்லா கிறிஸ்பியாக தோசை விடணுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணியாக கரைச்சிக்கோங்க. அட்டகாசமான அடை தோசை ரெடி. இப்போ நான் இதை சுட்டேன் இல்லையா, இதே மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம். இல்லை கடுகு வெங்காயம் எல்லாம் தாளித்து போட்டு இதில் போட்டு மிக்ஸ் பண்ணியும் நீங்கள் இதை விட முடியும். தண்ணியாக கரைச்சி சூப்பர் தோசையாகவும் நீங்கள் விட முடியும். பிரேக்ஃபாஸ்ட், ஈவினிங் ஸ்நாக்ஸு, டின்னர் எதுக்காக இருந்தாலும் இது ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்காக, ரொம்ப ஃபேப்லஸாக இது இருக்கும்.
பிடிச்சிருக்குல்ல, அப்போ என்ன பண்ணணும்? ஷேர் பண்ணணும். ஏன் தெரியுமா? லைஃப் இஸ் பெட்டர் when we share.